ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைக்கு ஆசை இன்னைக்கு எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஒரு வழியாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதாவது கிறிஷோட அம்மா துபாய்க்கெலாம் போகல, இங்கே தான் இருக்காங்க அப்படின்றத கெஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரோஹிணிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே நம்ம மாட்டிப்போமா அப்படின்ற பயத்தில் தான் ஒவ்வொரு நாளும் மறந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அருண் இவன் முத்துவை பழிவாங்க தான் நினச்சிக்கிட்டு ஈகோவில் முத்துவை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான். தப்பே பண்ணாத செல்வத்தை பிடிச்சி அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து வேறு மாதிரி சொல்லி இப்போது பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறாரு. இப்போ இந்த விஷயம் முத்து காத்துக்கு போக முத்து வந்து கோவப்படாமல் சீதாவை பார்த்து நடந்த விஷயத்த இதுதான் அப்படின்னு சொல்லும்பொழுது கூட யார் சொல்கிறத நம்புறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. இதெல்லாமோட ஹைலைட் என்ன அப்படின்னா ஸ்ருதி அம்மா பார்த்த வேலை தான். ஸோ ரவி வந்து இப்போ ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வரமாட்டாரு அப்படின்றதால நீத்தோட ஹோட்டலுக்கு அடையாளத்தில் அனுப்பி பிரச்சனை பண்ண வைக்கிறாங்க. அது மூலமாக ரவி வந்து நம்ம மாப்பிள்ளை வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தப்பு கணக்கு போடுறாங்க. ஆனால் இந்த ரவுடியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முத்து தான் சரியான ஆளுன்ற மாதிரி இப்போ ரவி முத்து வர வைக்க முத்து அங்கே வந்து அந்த ரவுடிகளை அடித்து கேட்கும்பொழுது தான் இதுக்கெல்லாம் காரணம் இவங்க அப்படின்றது தெரிய வருது. ஆக்சுவலாக ரவிக்கு நீத்து மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இங்கே இந்த நீத்து கூட பார்த்தோம் அப்படின்னா ரவி மேலே ஒரு லைட்டாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாதிரி காமிச்சா கூட ரவி இந்த ஹோட்டலை விட்டு போனாலும் நம்ம வேற ஒரு ஆளை வச்சு இந்த ஹோட்டல் ரன் பண்ணுன்ற மாதிரி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க தவிர ரவி இங்கே இருக்கணுன்ற மாதிரி அவங்க நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போது இவங்க பார்த்த அந்த வேலையால் ஸோ இப்போது ரவிக்கும் ஸ்ருதிக்கும் நடுவில் ஒரு மனஸ்தாபம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் என்ன சொல்லப்போனால் கொஞ்ச நாள் வந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.